கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் வேதாகம மேலாய்வுக்கென்று கடந்து வந்திருக்கிற பகுதியானது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 25 வசனங்கள் முதல் 43 வசனங்கள் வரை. இதற்கு நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இது யாக்கோபை பற்றி கூறப்படுகிற ஒரு காரியம். சென்ற யூடியூப்ல நாம் பார்த்தோம் எப்படி இந்த 4 பெண்களும் யாக்கோபிற்கு ஒரு 10 ஆண்டு கால இடைவெளியில 12 மகன்களையும் ஒரு மகளையும் பெற்றார்கள் என்று நாம் பார்த்தோம். அது எப்படி என்பதை ஒரு கணக்கீடு மூலமாக நாம் அடுத்த யூடியூபில் பார்ப்போம். அதாவது யாக்கோபுடைய ஒவ்வொரு மகனுக்கும் வயது என்ன, அதாவது யாக்கோபுடைய மகன்கள் ஒவ்வொருவருக்கு இடையான வயது வித்தியாசம் என்ன என்பதை பற்றிலாம் ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்யலாம் என்று இருக்கிறோம். அதை அடுத்த யூடியூப்ல பார்ப்போம். இப்பொழுது நாம் 25ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் யாக்கோபு லாபானிடத்தில் தன் சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுதல் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். பிறகு 37 43 வசனம் வரைக்கும் யாக்கோபு தன் தந்திரத்தினால் பெரிய செல்வந்தனாகுதல் என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். முதல்ல யாக்கோபு லாபானிடம் தன் சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுதல். ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு லாபானிடத்தில் தன்னையும் தன் குடும்பம் முழுவதையும் அவரிடத்திலிருந்து விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது லாபான், தயவுசெய்து நீ இங்கேயே இரு, ஏனெனில் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை குறிப்பால் நான் உணர்ந்தேன். உன் சம்பளம் என்னதென்று சொல், அதை நான் உனக்கு தருவேன் என்றான். விடுவதற்கு மனதில்லை யாக்கோபு, ஏன்னா அவ்வளவு நல்ல வேலைக்காரன் யாக்கோபு, அதனால விடுவதற்கு மனதில்லை லாபானுக்கு. அப்பொழுது யாக்கோபு, நான் உம்மிடம் வரும் முன் இருந்ததை காட்டிலும் இப்போது உம்மிடம் வெகு திரளான மந்தைகள் சேர்ந்துள்ளது. நான் என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பது எப்போதும்? உமக்கு நல்லா உழைத்தேன், நீர் பெரிய செல்வந்தராகிவிட்டு என் குடும்பத்துக்கு நான் உழைக்க வேண்டும் அல்லவா? எனக்கு 4 மனைவிகள் இருக்கிறார்கள், 12 பிள்ளைகள், 10ஆவதுக்கு ஒரு மகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் சம்பாதிக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டான். அதற்கு லாபான், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீ செய்தால் உம்முடைய மந்தையை திருப்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் திருடி கொள்ளப்பட்டவர்களாக எண்ணப்படட்டும் என்றான். இதற்கு சம்மதித்த லாபான் என்ன செய்கிறான்? கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கிடாய்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகளையும் யாவையும் பிரித்து தன் மகன்களிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். இப்போ யாக்கோபு தன் தந்திரத்தினால் பெரிய செல்வந்தனாகுதல் என்பதை குறித்து பார்க்க போறோம். 37ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் மிகப்பெரிய தந்திரசாலி. இல்லை என்றால் ஏசாட்டிலிருந்து மூத்தமான் என்ற உரிமையை பெற்றுக்கொண்டு இருக்க முடியுமா? இங்கே யாக்கோபு என்ன செய்தான் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான்.
ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவது உண்டு. பொழிவதுனா உறவு கொள்வது உண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், ஒரு உளவியல் தத்துவம் இதிலே அடங்கி இருக்கிறது. உறவு கொள்ளும் போது எதை பார்க்கின்றனவோ அது போல நிறம் அமைந்துவிடும் என்று சொல்லி அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது உண்மையாகவும் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கு எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். எவ்வளவு தந்திரம் பாருங்க அவனுக்கு. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை ஆடுகளின் கண்களின் முன்பாக கால்வாய்களை போட்டு வைப்பான். ஆனால் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகள் போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. பாருங்க எப்படி தந்திரமாய் இவன் சேரான்ட்டு. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இது ஏமாற்று வித்தை அல்ல, ஆனால் இவனுக்கு தெரிந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவன் ஆடுகள் தன் ஆடுகள் பலத்தவைகளாக இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறான். இது ஒரு வகையில என்னவா இருக்கும்? லாபானை ஏமாற்றுகிற காரியமாகத்தான் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இது எல்லாவற்றிலையுமே கர்த்தருடைய கரம் யாக்கோபோடு கூட இருந்தது. அவன் யாருக்கும் எவ்வித வஞ்சகம் செய்யவில்லை, மோசடி செய்யவில்லை. ஆனால் தனக்கு தெரிந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய மந்தைகள் பலத்திருக்கும்படியாக செய்தான். பிரியமானவர்களே, இதே போன்று இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை. ஆனால் அவன் எப்படி கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததனாலே கர்த்தர் அவனை விருத்தியாக்கினார் என்பதை குறித்து தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். யாக்கோபுக்கு பிறந்த மகன்கள் மற்றும் மகள் ஆகியோருக்கு இடையிலான வயது வேறுபாடு பற்றிய ஒரு சிறிய ஆய்வை நாம் அடுத்த யூடியூபில் பார்ப்போம். 11 மகன்களும் ஒரு மகனும் பிறந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு மகன் பிறக்க வேண்டி இருக்கிறது. அந்த 12 மகன்களும் தீனாள் என்ற அந்த மகளும் எவ்வளவு கால இடைவெளியில் பிறந்தார்கள் என்பதை குறித்து நாம் அடுத்த யூடியூப் வகுப்பில் பார்ப்போம், கர்த்தருக்கு சித்தமானால். இப்போது இன்றைய யூடியூப் வகுப்பை முடித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. திண்டுக்கல் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்த JW சாம்சன் அவர்கள் நேற்றைய தினம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இன்றைய தினம் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. அந்த அடக்க நிகழ்ச்சிக்கு வருகின்ற எல்லோரும் சுகபத்திரமாய் சேரவும், சாம்சனுடைய மனைவி ஷர்மிளா மற்றும் அவருடைய மகன் சந்தோஷ், மகள் சோனியா, அவர்கள் குடும்பத்தார் யாவரும் தேவனுடைய வசனத்தினாலே ஆறுதல் படுத்தப்படவும் வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி அவர்கள் சகோதரனுக்கு நல்ல ஒரு உறுதுணையான மனைவியாக இருந்தார்கள். இப்பொழுது மனம் உடைந்து போயிருக்கிறார்கள். முக்கியமாக சோனியா, அவருடைய மகள் சோனியா மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறாள். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.